தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை வாழ்வதற்காகவும் ஆள்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட சொல்லாடல் தான் திராவிடம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திராவிடம் என்பது எங்கிருந்து இருக்கு? சமஸ்கிருதத்தில் இருக்கு. நம்ம தமிழ்ல சங்க இலக்கியத்தில் புறநானூறு அகநானூறு எதுலேயும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்த காப்பிய காலத்தில் சிலப்பதிகாரம் கூட எதுலேயும் கிடையாது. பக்தி இயக்க காலத்தில் தேவாரம் திருவாசகம் கூட எதுலேயும் கிடையாது. இவங்க இந்த விஜயநகர மன்னர்கள் தெலுங்கு பிராமணர்கள் வந்த பிறகு அவங்க கொண்டு வந்து திணிச்சது திராவிடங்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி அங்கே யார் சொல்லியிருக்காங்கன்னா பிராமணர்கள் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டெப்பி புல்வெளியிலேருந்து மேய்ச்சல் சமூகமாக நம்முடைய சிந்து சமவெளியில் நுழையிறாங்க ஆரியர்கள். நுழைஞ்சு அங்கே பல பிரச்சனைகள் பல நூறாண்டுகள் அங்கேயே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து அவங்க திரும்ப ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போகிறாங்க. ஒன்று தெற்கு நோக்கி வர்றான், ஒன்று வடகிழக்கு நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த ஆரியர்களுக்கு ரெண்டு அடையாள பேர் வைக்கிறாங்க. வடக்க போகிறவங்களுக்கு கவுட பிராமணாஸ், கவுட பிராமணாஸ் தான் அவங்களுக்கு பேர். இது தெற்க வந்தவங்களுக்கு திராவிட பிராமணாஸ் வைக்கிறான். தெற்க இருக்கக்கூடிய ஆரியர்கள் தான் திராவிடர்கள். ஆமாம், எல்லாம் இருக்கு. என்சைக்ளோபீடியா பிரிட்டானியாவில் இருக்கு.